பாடைகட்டி காவடி எடுக்கும் புகழ்பெற்ற திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வலங்கைமான் வரதராஜன்பேட்டை பாடை காவடி வழிபாடுகளை ஏற்பதுதான் வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மனுக்கு சிறப்பாகும். இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். வலங்கைமான் மாரியம்மன் கோயில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் கும்பகோணம் நீட்டாமங்கலம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த வலங்கைமான் மாரியம்மன் கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் ஆகும். மூலவர் மகா மாரியம்மன், பாடைகட்டி மாரியம்மன், சீதளாதேவி. ஊர் வலங்கைமான் வரதராஜன்பேட்டை, மாவட்டம் திருவாரூர், மாநிலம் தமிழ்நாடு. மூலவர் பாடைகட்டி மாரியம்மன். இக்கோயிலின் மூலவராக சீதளாதேவி மகாமாரியம்மன் அமர்ந்த நிலையில் நாற்கரங்களுடன் உள்ளார். வலது மேற்கரத்தில் உடுக்கையும் இடது மேற்கரத்தில் சூலமும் உள்ளது. வலது கீழ்க்கரத்தில் கத்தியும் இடது கீழ்க்கரத்தில் கபாலமும் உள்ளது. இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு வீரசிம்மாசனத்தில் உள்ளார். இரு தோள்களின் மீதும் 2 நாகங்கள் உள்ளன. அவர் பாடைகட்டி மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். தலச்சிறப்பு: மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்பாளை வேண்டிக்கொள்வர். நோய் குணமானவுடன் பாடைகாவடி எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவர். பக்தர்கள் தன் உடல் நலமடைந்தால் உற்சவ காலத்தில் பாடை மீது படுத்து ஆலயத்தை வலம் வருவதாக வேண்டி கொள்வர். பங்குனி மாதம் நடைபெறும் உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பாடை வழிபாடுகள் நடைபெறும். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாடை மீது படுக்க கயிறால் கட்டுவர். பிறகு சுமந்து வருவர். கொள்ளிச் சட்டி எடுக்க வேண்டிய முறை உள்ளவர் அதனை எடுத்துக்கொண்டு முன்னால் வருவார். இவர்கள் ஆலயத்தை வலம் வந்ததும் பாடை பிரிக்கப்படும். பிரித்ததும் மஞ்சள் நீரை தெளிக்க, படுக்கும் போது மயக்கமுற்றவர் தெளிந்தெழுவார். வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள். இப்படிப்பட்ட பாடை காவடி வழிபாடுகளை ஏற்பதுதான் இந்த மாரியம்மனுக்கு சிறப்பாகும். புராண வரலாறு: தக்ஷனுக்கு பிறந்து சிவபெருமானை மணந்த தாய் சக்தி தனது சொந்த தந்தை தக்ஷனால் ஏற்பட்ட அவமானத்தால் தன்னைத்தானே அழித்து கொண்டாள் என்ற கதை மக்களிடையே பிரபலமானது. விஷ்ணு சிவனிடம் ஒரு அழகான சக்தியை படைக்குமாறு வேண்டினார். சிவனால் படைக்கப்பட்ட அந்த சக்தி பல இடங்களை தனது வசிப்பிடமாக ஆக்கியது. எண்ணிக்கையில் 108. சில கோயில்கள் மகிமையில் சிறந்து விளங்குகின்றன. இந்த 108 சக்தி பீடங்கள் வலங்கைமான் மகாகாளி அத்தகைய ஒரு கோயில். சிலர் உலகத்தின் வெப்பத்தை நீக்கி பூமியில் உள்ள உயிர்களை பாதுகாக்க மழையை அருளியதாக நம்புகிறார்கள். பராசக்தி மாரியம்மனாக இவ்வுலகில் தோன்றியதாகவும் சிலர் பரசுராமனின் தாய் ரேணுகா என்றும் நினைத்தார்கள். வேறு சிலர் மாரியம்மன் மாராசுரனை அழித்த சக்தி என்றும் நினைத்தார்கள். சிலர் கண்ணகி வழிபாடு பின்னர் மாரியம்மன் வழிபாடாக மாறியது என்று நினைத்தார்கள். ஆனால் பூமியின் வெப்பத்தை நீக்கி மழையை அளித்து பூமியில் உள்ள உயிர்களை பாதுகாத்த பராசக்தியின் ஒரு பகுதி மாரியம்மன் என்றோ மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் மாரியம்மன் மகாசக்தி என்று நம்புகிறார்கள். இந்த மகாசக்திக்கு எல்லா இடங்களிலும் கோயில்கள் உள்ளன. இந்த எல்லா இடங்களிலும் அவள் அதிசயங்களை உருவாக்கி வருகிறாள். வலங்கைமானில் வரதராஜன்பேட்டை முத்துமாரியம்மன் ஒரு அற்புதமான வரலாற்று பின்னணியை கொண்டிருந்தார். இந்தியாவில் சீதளாதேவிக்கு படைகாட்டி மாரியம்மன் என்று அழைக்கப்படும் தனி கோயில் இதுதான். பெரியம்மை மற்றும் பல நோய்களிலிருந்து மக்களை பாதுகாத்தது இந்த படைகாட்டி மாரியம்மன். பக்தர்களிடம் மிகுந்த சக்தியை கொண்டுள்ளார். இங்குள்ள பக்தர்கள் இறந்த உடலை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் படாய் சடங்கை செய்வதன் மூலம் ஒரு விசித்திரமான பிரார்த்தனை வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். தல வரலாறு: வலங்கைமான் வரதராஜன்பேட்டை தெருவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் காதக்கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார். அவர் மனைவி பெயர் கோவிந்தம்மாள். இருவரும் இறைபக்தி மிக்கவர்கள். காதக்கவுண்டர் விவசாய வேலை செய்து வந்தார். அவர் மனைவி பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தின்பண்டங்கள் விற்கும் அங்காடி வியாபாரம் செய்து வந்தார். வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரிக்கு கோவிந்தம்மாள் சென்றிருந்தார். அன்று வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடந்தது. நெல்லும் காசும் நிறைய கிடைத்தன. எல்லாம் இறையருள் என்றெண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக அங்குள்ள ஒரு குளத்திற்கு குளிக்கச் சென்றார். அப்போது ஒரு பிராமணரும் அவரது மனைவியும் குழந்தையுடன் அங்கிருந்த அடைக்கலங்காத்த அய்யனார் கோயில் பக்கம் போவதை பார்த்தார். குளித்துவிட்டு கரையேறிய பின் அய்யனார் கோயில் பக்கமிருந்து குழந்தை அழும் குரலை கேட்டார் கோவிந்தம்மாள். அங்கே விரைந்து சென்ற கோவிந்தம்மாள் பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுது கொண்டு இருப்பதை கண்டாள். தெருக்காரர்கள் ஓடி வந்தனர். குழந்தையை கொண்டு வந்து விட்டவர்களை தேடி பார்த்தனர். அங்கு யாரும் தென்படவில்லை. அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை கோவிந்தம்மாள் தூக்கினாள். குழந்தை அழுவதை மறந்து அழகாகச் சிரித்தது. அந்த குழந்தையின் அழகில் மயங்கிய அத்தெருவாசிகள் அனைவரும் அக்குழந்தையை தாமே வளர்க்க வேண்டுமென்று போட்டியிட்டனர். கடைசியாக அந்த தெரு நாட்டாண்மைக்காரர் வளர்ப்பார் என்ற முடிவுக்கு வந்தனர். தனக்கு குழந்தை கிடைக்கவில்லையே என்று கோவிந்தம்மாளுக்கு வருத்தம். புங்கஞ்சேரியில்
கோழிகளும் ஆடு மாடுகளும் திடீரென இறக்கத் தொடங்கின. பலருக்கு அம்மை நோய் தாக்கியது. ஐயனார் கோயிலில் கிடைக்கப் பெற்ற அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை வார்த்து விட்டது. ஊரே பெரும் துயரம் அடைந்தது. இந்நிலையில் ஒருவர் ஆவேசம் வந்து அந்த பெண் குழந்தையை கோவிந்தம்மாளிடம் கொடுத்துவிட வேண்டும், அப்போதுதான் இந்த ஊர் நலம் பெறும் என்று கூறினார். உடனே கோவிந்தம்மாளை அழைத்து அக்குழந்தையை கொடுத்துவிட்டனர். குழந்தையை எடுத்து வந்து சீதளா என பெயரிட்டு கோவிந்தம்மாள் வளர்க்கத் தொடங்கினாள். ஆனால் கடுமையான அம்மையால் 3ஆம் நாள் அக்குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டது. ஆராத்தியரம் அடைந்த கோவிந்தம்மாளும் அவர் கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை செய்து தம் வீட்டு கொல்லையில் அடக்கம் செய்துவிட்டனர். சிலர் அக்குழந்தை 7.5 ஆண்டுகள் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல அற்புதங்களை செய்து பின்னரே இறந்ததாகவும் கூறுகிறார்கள். பின்னர் குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொல்லைப்புறம் வந்தபோது ஆவேசமாக வந்து ஆடினர். அவர்கள், நான் தான் மாரியம்மன் குழந்தை வடிவில் இங்கு வந்தேன், என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினார். அந்தபடி குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது. மக்கள் வந்து வழிபடத் தொடங்கினர். பின்னர் அவ்விடத்தில் கோயிலும் எழுப்ப பெற்றது. சீதளாதேவி மகாமாரியம்மன் கோயிலாக பெயர் பூண்டு வரந்தரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கே விளங்கலானாள். அதுவே வலங்கைமான் மாரியம்மன் கோயில் தோன்றி வளர்ந்த வரலாறாக கூறப்படுகிறது. கோயில் அமைப்பு: இக்கோயில் முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்தமண்டபம், கருவறை, திருச்சுற்று ஆகிய அமைப்புகளோடு விளங்குகிறது. மகாமண்டபத்தின் தென்பகுதியில் விநாயகர் சிலையும், வடபகுதியின் கீழ்ப்புறம் இருளன், பேச்சியம்மன், வீரன், வீரனுடைய தேவியர் ஆகியோரின் சுதை சிற்பங்கள் உள்ளன. அர்த்தமண்டபத்தில் உற்சவ தருமேனிகள் உள்ளன. கருவறை சதுர வடிவில் உள்ளது. இதன் மேல் விமானம் உள்ளது. கோயிலின் தெற்கில் குளம் உள்ளது. இக்கோயிலின் மூலவராக சீதளாதேவி மகாமாரியம்மன் அமர்ந்த நிலையில் நாற்கரங்களுடன் உள்ளார். வலது மேற்கரத்தில் உடுக்கையும் இடது மேற்கரத்தில் சூலமும் உள்ளது. வலது கீழ்க்கரத்தில் கத்தியும் இடது கீழ்க்கரத்தில் கபாலமும் உள்ளது. இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு வீரசிம்மாசனத்தில் உள்ளார். இரு தோள்களின் மீதும் 2 நாகங்கள் உள்ளன. அவர் பாடைகட்டி மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆவணி பங்குனி திருவிழா: ஆவணி பங்குனி ஆகிய 2 மாதங்களிலும் மாரியம்மனுக்கு திருவிழா நடைபெறுகின்றது. 7 நாட்கள் விழா நடைபெறும். 8ஆம் நாள் புகழ்பெற்ற பாடை திருவிழாவும் 9ஆம் நாள் புஷ்ப பல்லக்கும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழா நடைபெறுகிறது. ஆவணி மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. பங்குனி திருவிழா பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெறும். பாடைக்காவடி: நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனிடம் வேண்டி தம் நோய் குணமடைந்ததும் இக்கோயிலுக்கு பாடைக்காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதனடிப்படையில் பங்குனி பெருந்திருவிழாவின் 8ஆம் நாள் பாடை காவடி திருவிழாவின் போது பக்தர்கள் பாடைக்காவடி எடுத்து வந்து தங்களுடைய நோத்திக்கடனை செலுத்தி நிறைவேற்றுவர். அப்போது நோயிலிருந்து குணமடைந்தவாகளை ஆற்றில் குளிக்க வைப்பர். பின்னர் அவர்களுடைய நெற்றியில் திருநீறு பூசி பச்சை பாடையில் படுக்க வைத்து உறவினார்கள் 4 போ சுமந்து வருவர். ஒருவா முன்னால் தீச்சட்டி ஏந்திவர வலங்கைமான் நகரின் முக்கியமான வீதிகளின் வழியாக பாடைக்காவடி கோயிலை வந்து சேரும். அதனைத் தொடர்ந்து கோயிலை பாடைக்காவடி 3 முறை வலம் வரும். பிறகு கொடிமரத்தின் முன்பாக பாடைக்காவடி இறக்கி வைக்கப்படும். பூசாரி பாடையில் படுத்திருப்பவருக்கு திருநீறு பூசி அவரை எழச் செய்வார். இதைத் தொடர்ந்து பாடைக்காவடி எடுத்தவா அம்மனுக்கு ஆர்ச்சனை செய்து தன் நோத்திக்கடனை நிறைவேற்றுவார். இவ்விழாவின் போது நூற்றுக்கணக்கானோர் பாடைக்காவடி எடுப்பா. குழந்தைகள் தொட்டில் காவடியில் சுமந்து வரப்படுவா. இத்திருவிழாவின் போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்வர். நூற்றுக்கணக்கானோர் பாடைக்காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவர். இதனால் பாடைக்காவடி திருவிழா என்று இவ்விழாவினை அழைப்பர். பாடைக்காவடியுடன் ரதக்காவடிகள், அலகுக்காவடிகள், பக்கலகு காவடிகள், பால் அலகு காவடிகள் என பலவகையான காவடிகள் காலை முதல் வந்து கொண்டே இருக்கும். இதே நாளில் செடில் சுற்றும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மீன் திருவிழா: வலங்கைமானின் தனிச்சிறப்பாக 9ஆம் நாளான மஞ்சள் நீராட்டு விழா அன்று இரவு வீடுதோறும் மீன் சாப்பிடுவார்கள். விருந்தினர்களுக்கும் அன்று மீன் உணவு வழங்கப்படும். இதனை மீன் திருவிழா என்கின்றனர். நடை திறப்பு: காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் நடை சாத்தப்படுவது இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 11 மணி வரை நடை திறந்து இருக்கும். திருவிழாக்கள்: ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா. ஆவணி கடைசி ஞாயிறு தெப்பத் திருவிழா. பங்குனி 2ஆம் ஞாயிறு பாடைக்காவடி திருவிழா சிறப்பானது. பங்குனி 3ஆவது ஞாயிறு புஷ்பபல்லாக்கு. பங்குனி கடைஞாயிறு திருவிழா.
மகா மாரியம்மன் கோயிலில் முக்கியமான வழிபாடு பாடைக்காவடி ஆகும். நோயுற்றவர்கள் தங்களது நோய் நீங்கினால் பாடைக்காவடி எடுப்பதாக மகாமாரியம்மனை வேண்டுகின்றனர். நோய் நீங்கியதும் புனித நீராடி பாடை கட்டி படுத்துக்கொள்வார். அவரை இறுகக்கட்டி தாரைத்தப்பட்டை முழங்க கோயிலுக்கு எடுத்து வருவார்கள். கோயில் வாசல் வந்ததும் அர்ச்சகர் அவர் மீது புனித நீரை தெளித்து விபூதியும் குங்குமமும் தருவார். அவர் உயிர் பெற்று எழ அம்பாள் அவரை காப்பதாக ஐதீகம். கோவில் முகவரி: அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், வலங்கைமான், 612-804, திருவாரூர் மாவட்டம். செல்லும் வழி: கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், குடமுருட்டி ஆற்றின் கரையில், வலங்கைமானில் உள்ள வரதராஜன் பேட்டையில் இந்த கோயில் உள்ளது. இந்த கோயிலின் முழு பெயர் சீதளாதேவி மகா மாரியம்மன் கோயில். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தெற்கிலும், கும்பகோணம் முதல் மன்னார்குடி வரையிலான பாதையிலும், கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தெற்கிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது.